வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே பார்த்தது தான். இதை பார்த்து இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா, லோன் ரெக்கவரி ப்ராசஸ் கடினமாகிறது. சரி, பேங்க், என்டிஎஃப்சி புதிய நடவடிக்கை ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் அதில் வந்து சொல்லாததை வந்து நான் சொல்றேன். அன்னைக்கு அதை சொல்ல முடியலன்றதுனால. அப்புறம் வந்து பேரோயர்ஸ் மீது தாக்கம் என்ன, இதுதான் இன்னைக்கு உண்டான மெயின் டாபிக். இது வந்து நீங்க அதோட தொடர்ச்சின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆர்பிஐ இந்த மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, இதுல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் வந்து செட்டில்மெண்ட் ட்ராப்ஸ் அப்படின்றதும் வந்து இருக்கக்கூடாதுன்றாங்க. சரி, இந்த செட்டில்மெண்ட் ட்ராப்னா என்ன? இதை கொஞ்சம் நல்லா வந்து இந்த பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு வாங்கினவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். செட்டில்மெண்ட் ட்ராப், இப்போ உதாரணத்துக்கு ஹீரோ ஃபின்கார்ப் எடுத்துக்கங்க, ப்ரிஃபர் எடுத்துக்கங்க. இவனுங்க எல்லாருமே ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஆக்சியோ கிரெடிட் கார்டு மாதிரி இந்த மாதிரி கார்டில் எடுத்துங்க. இவங்களோட ட்ராப் எப்படி வைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் இல்லை, இந்த தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 1,00,000 2,00,000 வாங்கியிருப்பீங்க. சார் செட்டில்மெண்ட் தரேன் சார் சொல்லிட்டு அடிமாட்டு செட்டில்மெண்ட் கொடுப்பானுங்க. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது இப்படி 30,000 40,000 55,000 கொடுக்குறேன். நீங்களும் சரி க்ளோஸ் பண்ணலாம்னு நினைச்சு, சரிங்க நான் ஒரு 4 செட்டா பே பண்றேன், 3 செட்டா பே பண்றேன்னு சொல்லுவீங்க. இங்கே உங்களுக்கு வர்றது செட்டில்மெண்ட் லெட்டர் மட்டும்தான் வரும். ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் பேங்க் பேர் போட்டே வரும்னு வச்சிங்களேன். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் வருது. நீங்களும் என்ன பண்றீங்க? சரி பண்ணி தொலைச்சிடலாம், அவங்க பிரச்சனை பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் 3 ஷாட்டா கட்டி முடிச்சிடுறீங்க. இது கட்டி முடிச்சிட்ட உடனே அவன் என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் அனுப்ப வேண்டியது என்ஓசி அனுப்பணும். அந்த என்ஓசி அனுப்ப மாட்டான். அதோட என்ன பண்ணுவான்னா, அவங்க அந்த கான்வெர்சேஷனை கட் பண்ணிட்டு உங்களை கட் பண்ணி டெர்மினேட் பண்ணிடுவான். இப்போதான் பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த செட்டில்மெண்ட் ட்ராப்ன்றது இங்கே தான் வருது. இதை மெயினாக பண்ணக்கூடிய ஒரு கேடிஆர்னா அந்த ப்ரிஃபர் தான் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, முதல்ல இதை வாங்கிடுவான். இந்த மணி இவங்களாம் பண்ணுறது. இந்த பேமெண்ட் நீங்கள் ரேசர் பே மூலமாக பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும், உங்களோட செட்டில்மெண்ட் லெட்டர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆஸ் ஆன் டேட் அன்னைக்கு வரைக்கும் நீ கட்ட வேண்டியது மட்டும் தான் சொல்லியிருப்பான். இதில் இந்த ஹைடன் சார்ஜஸ் அது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படியே விட்டுருவான். திருப்பியும் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு திருப்பி வேற குரூப் ஃபோன் பண்ணும். இந்த குரூப் திருப்பி சார் நாங்கள் ப்ரிஃபர்லேருந்து ஃபோன் பண்ணுறோன்னு. இப்போ தான் செட்டில்மெண்ட்டை முடிச்சோன்னா, இல்லை சார் எங்களுக்கு எதுவும் இல்லை, எங்களுக்கு வந்து 60,000 காட்டுது, உங்களுக்கு இன்னும் 60,000 பெண்டிங் வச்சிருக்கீங்க. இந்த 60,000 பெண்டிங் நான் இல்லைங்க, எங்கள் செட்டில்மெண்ட் சார் செட்டில்மெண்ட் லெட்டர் இருக்கும், நீ பணமும் கட்டியிருப்பீங்க, ஆனால் என்ஓசி உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பான். என்ஓசின்னு கேட்டிருக்க மாட்டீங்க, பேங்க்லேருந்தே வருதுன்றதுனால நீங்களே நம்பிக்கையாக பணத்தை கட்டியிருப்பீங்க. இப்போ திருப்பி ஒரு 60,000 வந்து நிற்பான். இல்லைங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டோம், அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு 60,000 காட்டுது, பேங்க்ல நீங்கள் பெண்டிங் வச்சிருக்கீங்க, இது கட்டாத வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு தான் இருக்கும், ஒரு ரிலேட்டிவ் கால் பண்ணுவோம், அப்படி இப்படி சொல்லி பண்ணுறது தான் செட்டில்மெண்ட் ட்ராப். இந்த ட்ராப்ல மாட்டிட்டீங்கன்னா இங்கே சில பேர் வந்து என்ஓசி கொடுக்கறதுக்கு அவங்க இஷ்டமே இருக்காது, பேங்க்காரன் அவங்கள விட்டு தர மாட்டான். ஏன்னா நீங்க என்னைக்குமே வந்து பொன்முட்டை இடுறா வாத்து மாதிரி கிளைண்ட்டுங்கிறவன். ஸோ அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவோம்னா, உங்ககிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காக இது நிறைய வந்துட்டு இருக்கு, நாங்கள் நிறைய நோட்டீஸ் அமைச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரே பதில் தான், சார் எங்க சிஸ்டத்தில் அவ்வளோதான் இருக்கு, அவர் கட்டியிருக்காரு, மார்ச் மாதம் வரைக்கும் கட்டியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை, ஆஸ் ஆன் டிசம்பர் அவர் 60,000 கட்டணும், எங்களுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மெயில் அனுப்பி. இப்போ இந்த பிரச்சனையை வந்து திருப்பியும் 60,000 கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இதுவும் சரி, இதுவும் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவான். அவன் கடைசி வரைக்கும் என்ஓசியை கொடுக்கவே மாட்டான். என்ஓசி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இவனுக்கு என்ஓசி கொடுத்துட்டோம்னா அவனுக்கு என்ன பண்ணுவான்னா, பணத்தை பிடுங்கிறதுக்கான அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருன்றதுனால அவன் கொடுக்குறது. இதுதான் செட்டில்மெண்ட் ட்ராப். இதை வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ்ல முக்கியமாக சொல்லியிருக்காங்க, செட்டில்மெண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா டிஜிட்டல் லெண்டிங் இஷ்யூஸ் இதுவும் வருது. இந்த டிஜிட்டல் லெண்டிங் இஷ்யூஸ் அப்படின்னாக்கா, இவன் பணத்தை வந்து என்ன பண்றான்னா, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, கலெக்ஷன் ஏஜென்சி டார்கெட் அச்சீவ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுவான்னா, உங்களோட இஎம்ஐ கட்டிடுவான், இல்லை மினிமம் பேலன்ஸை கட்டிடுவான். இல்லைன்னா இப்படி பண்ணுவான், சார் நீங்கள் மினிமம் பேலன்ஸை கட்ட வேண்டாம், நாங்களே கட்டிடுறோம், இல்லை ஃபுல் பேலன்ஸ் நாங்கள் கட்டிடுறோம், அடுத்த மாதம் 2,4 லட்ச ரூபா நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லெண்டிங் இஷ்யூஸ். இதில் மெயினாக வந்து மணி ரொட்டேஷன் டீல். மணி ரொட்டேஷன் டீலை வந்து ஏற்கனவே போதுமான அளவு சொல்லிட்டேன். இந்த மணி ரொட்டேஷன் டீல் அப்படின்னா என்னன்னாக்கா, கலெக்ஷன் ஏஜென்சியே காசை கட்டிட்டு திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த டார்கெட், அவனோட டார்கெட்டுக்காக, உதாரணத்துக்கு ஒரு 60 கிளைண்ட் இருந்தான்னா 58 பேர் கட்டிட்டு பாக்கி 2 பேர் கட்டாமல் இருந்தான்னா இவனுக்கு 10% தான் வரும். அந்த 2 பேர் பணத்தையும் கட்டிட்டானா 20% வரும். ஸோ அதுக்காக அவன் பண்ற ஒரு ட்ராப்பான விஷயம் தான் இந்த மணி லெண்டிங், இந்த பாலிசி. இது வந்து அவனுக்கு பெரும்பாலும் இல்லீகலு. ஆனால் என்ன ஒன்று, பேங்க்கார வந்து பணத்தை கொடுக்கும்போது யார் வாங்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறான். ஆனால் யார் போட்டாலும் பணத்தை வாங்கிப்பான். அப்புறம் கேரண்டர் லியாபிலிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேரண்டர் கையெழுத்து போட்டாருன்னா அதே 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதில் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால
இந்த கேரண்டர் லியாபிலிட்டியை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால யாராகவும் ஜாமீன் கையெழுத்தோ இல்லை கோ கேரண்டர் போடும் போத ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் போடணும். இந்த பர்சனல் லோனு, இந்த பிஸ்னஸ் லோன் சம்மந்தப்பட்டது, அதே போல் வந்து செக்யூரிட்டுக்கும் சரி அன்செக்யூரிட்டுக்கும் சரி கேரண்டர்ன்ற அந்த இடம் வரும்போது உங்ககிட்ட வந்து சொத்து இருக்கலாம், அந்த நீங்கள் பத்திரத்தை கூட கொடுக்காம இருப்பீங்க. ஆனால் அவன் ஐடென்டிஃபை பண்ணி பேனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த கேரண்டர் லைபிலிட்டி. அதே போல் ஹிடன் கிளாஸஸ், இது இந்தியன் கிளாஸஸ் வந்து இருக்கக்கூடாது. இதை தான் வந்து ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலரோட திருப்பியும் சொல்கிறோம். இந்த வந்து ஹிடன் கிளாஸ் வந்து இருக்குது. பட் என்ன அவன் சொல்லியிருக்கான்னா அப்ராப்ரியேட் சார்ஜஸ், அதாவது இதுக்கு மேலே வந்து அப்ராப்ரியேட் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜஸ் போடுவோம் அப்படிங்கிறான். ஸோ அந்த அப்ராப்ரியேட்டுன்றதுக்குள்ள அந்த ஹைடன் சார்ஜஸ் ஒரு 15 கிட்டே இருக்கு. இது நிறைய வந்து உங்களுக்கு பணத்தை வந்து எக்கச்சக்கமான லெவலுக்கு வந்து கிரெடிட் கார்டில் இன்னும் கட்ட ஏற்றி வச்சிரும். ஸோ இந்த அப்ராப்ரியேட்டு சார்ஜஸ் ஹைடன் சார்ஜஸில் வரது இருக்கக்கூடாது. அதைத்தான் வந்து ஆர்பிஐ திருப்பியும் வந்து சொல்லியிருக்கு. நான் வந்து பின்னாடி கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் இபி எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு போன பதிவில் சொன்னேன். அது எந்த விதத்தில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இபி எக்ஸிக்யூஷன் வந்து கேட்குறாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து மெயினாக கிரெடிட் கார்டு தான் கேட்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்கணும். அதே போல் இன்னொரு கோர்ட்டு இன்னொன்று சொல்லியிருக்கு. அதாவது பர்சனல் லோன் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அவார்டு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். டைரெக்டாக வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ண முடியாது அப்படின்றத இப்போ சமீபத்தில் வந்து மத்திய பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட்டு கிளீனாக சொல்லியிருக்கு. ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இப்போ என்னன்னாக்கா ஸ்ட்ராங்காக வந்து அவார்டை கொடுத்து ஸ்ட்ரைட்டாக பேங்க்கை வந்து ஒரு பேங்க்கை தான் அவனால் ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் இபி எக்ஸிக்யூஷன் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம 1908 சிவில் ப்ரொசீஜர் கோடில் ரொம்ப தெளிவாக வந்து செக்ஷன் 51லேருந்து 59 வரைக்கும் அந்த எக்ஸிக்யூஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு பணம் சம்மந்தப்பட்ட டிகிரி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸிக்யூஷன் படிப்படியாக வந்து எடுத்துகிட்டு வந்து சிவில் டிடென்ஷன் வரையும் கொண்டு போகலாம். அந்த பாயிண்ட் இப்போ வந்து இந்த பேனல் அட்வொகேட்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க கிரெடிட் கார்டில். ஸோ இவங்களை ஏன் நம்ம வந்து சிவில் டிடென்ஷனுக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்றத 1908 சிவில் ப்ரொசீஜர் கோடு பிரகாரம் வந்து கொண்டு போயிட்டாங்கன்னா இப்போ பிரச்சனையே வேற மாதிரி ஆகுது. ஏன்னா மற்ற வழக்குலையும் சரி இந்த வழக்குலையும் சரி பணம் தான் பிரச்சனை. பணம் தான் டிகிரியாக கொடுக்குறாங்க. இந்த பணத்தை அவர் கட்டணும்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டுக்கு போய் நின்னாங்கன்னா அங்கே அடுத்த கட்டமாக வந்து இந்த சிவில் ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்ணாங்கன்னா செக்ஷன் 51லேருந்து செக்ஷன் 50 பின்னாடி ரிவர்ஸ்லையும் சரி இப்படியும் சரி இப்படி வந்தீங்கன்னா கூட 3 months இம்ப்ரிஸ்மெண்ட் அப்படின்னு வருது. அதாவது இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டம் என்ன திருத்தமே பண்ணப்படல. அதாவது 5000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் 5000 ரூபாய்க்குள்ளே இப்போ யாரும் கடனே இருக்காது. ஆனால் 5000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் 3 மாதம் வந்து டிடெக்ஷன் பண்ணலாம். அதாவது சிவில் பிரிசனில் வைக்கலாம். ஆனால் ஒன்று இதில் வந்து யார் பணம் வந்து கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்து அவர் சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அப்படி இருந்தால் தான் வச்சுப்பாங்க, இல்லைன்னா வெளியே விட்டுருவாங்க. ஸோ இந்த வந்து 5000க்குள்ளே இருந்தால் 3 மாதமும் 5000க்கு மேலே இருந்தால் அது வந்து 6 வாரமும் அவ்வளோதான். இந்த 3 வாரம் 6 வாரம் அவ்வளோதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தான் டிடென்ஷன் சொல்லியிருக்காங்களே ஒழிய சிவில் டிடென்ஷன் அதாவது சிவில் பிரிசன் சிறை பணம் கட்டலனா அப்படின்றதுக்கு ஒரு விரிவான வந்து டெஃபினிஷன் வந்து 1908 வந்து செக்ஷன் 51லேருந்து 59 வரைக்கும் சொல்லப்படலை. ஆனாலும் சட்டம் ஒன்று தான். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்து வெள்ளையர்கள் பீரியடில் போடப்பட்ட ஒரு சட்டம். இப்போ சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லையும் சரி அதே போல் இந்த சிவில் ப்ரொசீஜர் கோடும் சரி இதை வச்சு தான் வந்து நம்ம கேஸ் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் நடத்திட்டு வர்றோம். ஆனாலும் இதில் பழைய ப்ரொவிஷன் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் வந்து அது ப்ராப்பரான ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரல சட்ட திருத்தம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது 5000 ரூபாய் மேலே. ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு பர்சனல் லோனோ பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். ஸோ அதுக்கு இது சட்டம் அப்படின்னாக்கா மொத்தமாக வந்து 6 வாரம் தான் வந்து அதிகபட்சமாக நீங்கள் சிறையில் வைக்க முடியும் அப்படின்றது சட்டமாக இருக்குது. ஆனால் இப்போ இபி பெட்டிஷனில் வந்து பெரும்பாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இந்த கிரெடிட் கார்டு அவார்டு வந்தவங்க எடுத்துகிட்டு வந்த பேங்க்ஸு தொடர்ந்து ஃபைல் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த 2026 இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே இந்த இபி பெட்டிஷன்ஸ் நிறைய வந்திருக்குன்றதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், அவார்டு கொடுத்து தான் நீங்கள் டைரெக்டாக வர முடியும். ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு வர முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷனை கொண்டு வந்து சிவில் அரெஸ்ட்டை வந்து கேட்க முடியாது. சிவில் அரெஸ்ட்டை கேட்கணும் அப்படின்னாக்கா ஒரு அவார்டு வந்திருக்கணும். அந்த அவார்டுக்கு ஆர்பிட்ரேஷன் முறைப்படி நடந்திருக்கணும். அப்படி முறைப்படி நடக்காமல் ஒரு அவார்ட் காப்பி உங்களுக்கு வந்துச்சுன்னா எங்களை மாதிரி அட்வொகேட்டை வச்சு நீங்கள் இது செட்டசைட் பண்ணி அதை வந்து நீங்கள் முறியடிக்கலாம் அல்லது ஸ்குவாஷ் செய்யலாம். ஸ்குவாஷ்னா நசித்து போகும்படி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்படி வைக்க முடியாது. ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணன்றதை வந்து அது கூட உடல்நிலை சரியில்லாத காரணம் மட்டும்தான் கொடுத்துருக்க ஒழிய அது எப்படி மென்டலா ஃபிசிக்கலாவா இல்லை மென்டலாவா அப்படின்றது எதையுமே வந்து 1908 சட்டம் சிவில் ப்ரொசீஜர் கோடு சொல்லவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் ஆஃப் பேங்க் செக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிவில் அண்ட் கிரிமினல் இதை வந்து எந்த ரேஷியோ விதமாக மாறி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டாப்பிக்கை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்.
இப்போ சிவில் கிரிமினல் இதைத்தான் வந்து பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டுக்கு இதை வந்து போட முடியும். இந்த சிவில் அண்ட் கிரிமினல் வரும்போது இதோட ரேஷியோனா ஒரு 100 பேர்ல எத்தனை பேர் அப்படின்னு சொல்றத ரேஷியோ. இப்போ 2021 இருந்த ரேஷியோ 1:500. இந்த 1:500னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 கிரிமினல் கேஸ் போட்டோம்னா ஒரே ஒரு சிவில் கேஸ் தான் போட்டிருப்பாங்க. அது 2021ல். அதையே வந்து 2027 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 10:300. அதாவது 300 பேருக்கு வந்து நீங்கள் கிரிமினல் கேஸ் போட்டிங்கன்னா 10 பேருக்கு சிவில் கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை சிவில் கேஸ் அதிகமாகிட்டு வருது. ஏன்னா சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வருங்கால ஃபியூச்சரை வந்து அது பேன் பண்ணக்கூடியது. அதே போல் கிரிமினலுங்கிறது தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தற்காலிக தண்டனை. ஸோ நீ தண்டனை அனுபவிக்க போறீங்க நான் சொல்ல வரல. சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இப்போ சிவில்னா இப்போ தப்பு பண்ணிட்டான்பா, ஒரு ஏதோ ஒரு வேற குற்றம்னு வச்சுங்க, ஒரு தவறான முறையில் போயிட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3 மாதம் சிறை தண்டனை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அதோட அந்த சிறை தண்டனை முடிஞ்சு போச்சு, அவரோட அந்த குற்றமும் ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆனால் கிரிமினல் அப்படி, சிவில் அப்படி கிடையாது. சிவிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ். ஸோ இந்த ஃப்ரீஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் முறைப்படி என்ன காரணமோ அந்த 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 பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருக்கிற கேஸ், அதாவது கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, அதே போல் சிவில் கேஸில் வந்து அதுக்கு உண்டான முதல் தோற்றம், அந்த முந்தின வழக்கோட தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்பை செட்டசைட் பண்ணி மேலே ஹைகோர்ட்டுக்கோ அதை போய் மறுத்தளிச்சா மட்டும்தான் அந்த தீர்ப்பை வந்து உங்களால் வந்து இது பண்ண செட்டசைட் பண்ண முடியும், அதாவது எதிர்க்க முடியும். அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸா இருந்தாலும் சரி, இல்லை வருங்காலத்தில் நீங்க ஓப்பன் பண்ணா அது ஃப்ரீஸ் ஆனாலும் சரி, இல்லை இங்கே வந்து உங்க ஒரு 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 டிகிரி இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு, இந்த பணம் தரணும்னு வேற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நகையை அடமானம் வச்சாலோ, ஒரு பேங்க்ல பிக்சட் டெபாசிட்டா பணத்தை வந்தாலோ, இல்லை உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வந்தாலோ அதை முடக்கக்கூட அதிகாரம் வந்து சிவில் ஆர்டருக்கு இருக்கு. ஸோ டிகிரிக்கோ அவார்டுக்கோ இருக்கு. அப்படி இருக்கும்போது வருங்காலத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனையை வந்து சிவில் கொடுக்கும், கிரிமினல் அன்னைக்கே முடிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐஸ் நியூ லோன் ரெக்கவரி டிராஃப்ட், இது பார்த்த உடனே பெரும்பாலும் வந்து மொபைல் பேங்கிங்லேயே நடக்கக்கூடிய இந்த ஃப்ராட்ஸ் எல்லாம் வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. இதோட 35 பக்கத்தோட சேர்ந்த மாஸ்டர் சர்க்குலர் ஆக்டோட கூட வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடாந்திர ஃபீ, கிரெடிட் கார்டில் வந்து இந்த வருடாந்திர ஃபீ, லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் இன் கிரெடிட் கார்ட்ஸு, இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா ரினிவல் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரினிவல் ட்ரிக்கு, அதாவது ஒரு கார்டு, கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, இந்த நிறைய இந்த கார்டு ஃப்ராடு பண்றது வந்து ஆக்சியோ கார்ட்ஸ், இவங்க தான் ஃப்ராடு பண்றாங்க. கிரெடிட் கார்டு ஆஃபரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் ஃப்ரீ, உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த சார்ஜஸ்லாம் போட்டு அனுப்புறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆனுவல் வந்து ரினிவல் சார்ஜஸ் போட்டு ஒரு 2340 ரூபாய்க்கு ஒரு இது நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்க. இது எதுக்கு, நீங்கள் தான் ஃப்ரீ தானே சொல்லியிருக்கீங்கன்னா, இல்லை சார் நாங்கள் குறிப்பிட்ட இது வச்சிருக்கோம், டார்கெட் வச்சிருக்கோம், அந்த டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணலை, அதனால உங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபீயை வந்து நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ இது ஒரு விதமான ஃப்ராட். இந்த ஃப்ராடை வந்து பார்க்கறதுக்கும் ஆர்பிஐ வந்து உங்களுக்கு அந்த மாஸ்டர் சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இது சொல்லியிருக்கிறது இந்த மாஸ்டர் சர்க்குலரில் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் என்னன்னாக்கா ஒருங்கிணைக்கப்பட்ட பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனோட வேலை. பேங்கிங் ஆம்புட்ஸ்மேனா என்ன, அவரோட செயல்பாடுகள் என்னன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதை பார்த்து பிந்தைய வீடியோவில் போனால் உங்களுக்கு தெரியும். இந்த இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீமில் வந்து இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக கொடுக்கலாம், இல்லை ஒரு இமெயில் மூலமாகவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் 2026 ஜூலை 17க்கு மேலே அமலுக்கு வந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது மாஸ்டர் சர்க்குலர் டிராஃப்ட் கீழே வர்றது. அதாவது மினிமம் டியூ கட்டினா போதும் அப்படின்னு கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மினிமம் டியூ வந்து நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 36%லேருந்து 42% வரைக்கும் ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது ப்ளஸ் ஜிஎஸ்டி, இது வந்து கடன் வலை அப்படிங்கிறாங்க. இது வந்து டெப்த் ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்க எதிர்த்து இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம், அந்த ஸ்கீம் கீழே வர்ற இந்த புகார்களை நீங்க தெரிவிக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா 2026 ஜூலை 17க்கு மேலே தான் இது வந்திருக்கு. இன்னும் சிலர் அம்மன் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் இன்சூரன்ஸ் சார்ஜஸ். இந்த ஹிடன் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் எப்படின்னா, இது வந்து கிராஸ் செல்லிங். உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறாங்க, அது கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் விற்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அனுமதியே இல்லாமல் இவங்க ஒரு ஹிடன், அதாவது இன்சூரன்ஸ் சார்ஜஸ் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சார்ஜஸ் ப்ரீமியமே இணைச்சி தான் உங்ககிட்ட வந்து அதிகமாக்குறது. இதையும் வந்து இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் 2026 ஜூலை 17க்கு அப்புறம் வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படின்றது நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ அந்த இமெயில் ஐடியும் அப்புறமா வந்து 1
4440 அப்படின்ற நம்பருக்கு நீங்க அம்புட்ஸ்மேனை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இது எந்த அளவுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது? மாஸ்டர் சர்க்குலர் ரூலை பத்தி நான் சொன்னேன். உங்களுக்கு இப்போ அதாவது எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக நான் வந்து படிப்படியா சொன்னேன். இப்போ இருக்கிறது வந்து இப்போ இவ்வளோ மேட்டர் வந்து இதுல இருக்கு. பட் இதை வந்து யார் கொண்டு சேர்க்கறது? இது யார் கொண்டு போய் சேர்ப்பா? மாஸ்டர் சர்க்குலர் ரூல் வந்ததுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த எக்ஸிகியூஷனு பெட்டிஷனு இதெல்லாம் வந்து நான் சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ அதனால இந்த இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும்ங்க. இதெல்லாம் வந்து நம்ம சட்டமா கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் சர்க்குலர் வந்திருக்கு 2026ல இவ்வளோ இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்து நான் நிறைய படிப்படியாக ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கிரெடிட் கார்டோ பர்சனல் லோனோ பிஸ்னஸ் லோனோ வாங்கினவருக்கு வந்து இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லோன் கட்டாதது மட்டும் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. புரியுதுங்களா? அது வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு மட்டும்தான். ஆனால் இதை வந்து ஒரு சீரியஸ் எஃபெக்டா வந்து பேங்க் கொண்டு போனால் பாதிக்கப்படுறது யாரு? லோன் வாங்கினவர் தான். இந்த வாங்கினவருக்கு பல காரணங்களால லோன் கட்ட முடியாம போகுதுங்கிறது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா சொல்லிட்டு வரோம். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு அதாவது நமக்கு எதிராக விமர்சனம் பண்றன்றவங்க வந்து இல்ல சார் வாங்கின கடனை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நிறைய வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி அமையறது இல்லை. ஒவ்வொருத்தரும் லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாத சூழ்நிலை 1000 காரணம் இருக்கு. இப்போ தப்பு பண்ணிட்டாரு பண்ணலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு வழக்கறிஞர்கிட்ட வர்றாங்கன்னா இந்தந்த விஷயத்துக்கு தெளிவா நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாகணும். இப்போ இவ்வளவு வந்து நான் சொல்லியிருக்கேன், இதில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுங்க போய் பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து அதுல அவ்வளவா புரியுற மாதிரியே இருக்காது. ஸோ பேங்க் வந்து கண்டிப்பா ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்குலரை பத்தியோ அதே போல வந்து இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டோட அந்த பாலிசி எப்படி மெயின்டைன் பண்றதை பத்தியோ அதே போல வந்து என்ன என்ன நார்ம்ஸ் ஃபாலோ பண்ற அந்த விதிகள் வச்சிருந்தாலும் சரி, இது நமக்கு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா சட்ட விழிப்புணர்வு வந்துடும்ன்றதுனால இதை வந்து வெளிப்படையா யாரும் சொல்றதும் கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு பேங்கிங்ல போய் டீப்பா போயிட்டு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணுன்ற அவசியம் மற்றவங்களுக்கு இல்லை. அதே போல பெரும்பாலான வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எடுக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, பொதுவாகவே எங்ககிட்ட சொல்லக்கூடிய பல காரணங்கள் என்னன்னா, சார் வந்து ஒரு லோன் டீஃபால்ட்டரே பார்த்தீங்கன்னாக்கா, எதுவுமே வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலை தான் வர்றாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம என்ன வாங்க முடியும்? ஃபீஸ் வாங்க முடியும். அதே வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி மேட்டர் வந்தால் எங்களுக்கு வந்து பெருசாக கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் விளக்கம் சொல்கிறாங்க. அதனாலே பெரும்பாலும் லோன் டீஃபால்ட்டர்ஸோ இல்லை லோன் டீஃபால்ட் ஸ்டேட்டஸில் யாராவது ஒரு விளக்கம் கேட்டால் கூட வழக்கறிஞர் பெரும்பாலும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அதில் வந்து பணப்புழக்கம் கம்மின்னு ஒரு காரணத்தினால. நாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும். உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கணும். வருங்காலத்தில் குழந்தைங்களோட பாதுகாப்பு இதெல்லாம் கருதி தான் பொதுநலன் கருதி தான் பப்ளிக் அவேர்னஸ் வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நாம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதை நான் சொன்னதை இப்போதான் வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை இந்த செட்டில்மெண்ட் ட்ராப்லாம் எப்பவும் நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு தான் வந்து ஆர்பிஐ வந்து இதை வந்து கொண்டு வந்து சட்டமாக்கியிருக்காங்க. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நான் 7-8 வருஷமா என்னோட சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மணி ரொட்டேஷன் டீல் போட்டு இதோட 2 வருஷம் ஆகுது. அதே மாதிரி செட்டில்மெண்ட் ட்ராப் போட்டு 3 வருஷம் ஆகுது. இந்த மாதிரிலாம் வந்து ட்ராப் பண்றாங்க மக்களை, ஜாக்கிரதையா இருங்க அப்படி மக்கள்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான சுமூகமான விஷயங்கள், அதே போல வந்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு இப்போ எடுக்கிற இபி பெட்டிஷனுக்கு வந்து என்ன முறையில் வந்து நீங்கள் தடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இதோட ரிமீடி என்ன, அது போல இன்னும் சில விஷயங்கள் பிசிஐ சொல்லியிருக்கு. அதே நான் சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பார்த்தவங்க தான் இந்த கட்டத்துக்கு வர முடியும். பிசிஐ என்ன சொல்லியிருக்கு, அதாவது வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இனி வந்து வழக்கறிஞர்களை விளம்பரப்படுத்தக்கூடாது. நாம சேனலை இனிமேல் விளம்பரப்படுத்துறதே கிடையாது. நாம மக்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட நான் போட மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்ல மாட்டேன். பொதுமக்களுக்கு அதுவும் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்களே விருப்பப்பட்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்ததான் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெயில் சிஸ்டம், இதுதான் மெயின். இப்போ ஒரு கிரெடிட் கார்டு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் வெளியே வரணும், இல்லை இப்போ பர்சனல் லோன்லேருந்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணுங்கிறத மெயில் சிஸ்டம் கான்டாக்ட் பண்ணுங்கன்றத மெயினான ஒரு அட்வைஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன், பழைய மாதிரி வந்து இந்த ஒரிஜினல் சூட் போடுறது, இந்த இன்சால்வன்சி போடுறது இப்போ இல்லை. திருப்பி நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல போய் இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார் எங்களை ரெக்கவரி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை படிப்படியாக சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது அடுத்த பகுதியில் சொல்கிறேன். அதனால இந்த பகுதியை இதோட நிறுத்திக்கிறேன். வணக்கம்.